ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கோவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு பக்கத்தில் இருக்கிற காழியூர்ன்ற கிராமத்தில் இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோவில். இந்த ஊரை பற்றி சொல்லணும்னா இது முழுக்க விவசாயம் பண்ணுற ஊருங்க. எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு நெல், கரும்பு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்கிற பேர் ஆதிகேசவ பெருமாள் எதிராஜவள்ளி தாயார். இந்த கோவில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில். காழியூர்ன்ற கிராமம் ஒரு காலத்தில் இந்த தாலுகாக்கு எல்லாத்துக்கும் தலைநகராக இருந்திருக்கு. இந்த கிராமத்தில் பற்றியும் இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றியும் சமீபத்தில் கூட ஒரு கல்வெட்டு கிடச்சி அது தொல்பொருள் துறையோட கையில் போயிருக்கு. இந்த கோவிலுக்கு நாங்கள் நியூ இயர்ன்றதால எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு வந்தோம். நீங்களும் வாய்ப்பு கிடைச்சா போங்க. இது எங்கே இருக்குன்னா செய்யாறுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. செய்யாறு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோ வச்சுட்டு தாங்க போனோம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் பஸ்ஸு. காலையில் ஒன்று, மத்தியானத்தில் ஒன்று, ராத்திரியில் ஒன்றுன்னு சொல்லி விடுறாங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கேயே பஸ் டைமிங்ஸ் கேட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு ஆட்டோவில் தான் போயிட்டு வரணும். இந்த கோவிலில் இருக்கிற எதிராஜவள்ளி தாயார், ஆதிகேசவ பெருமாள், ஆஞ்சநேயர் எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. இது ஒரு கிராமத்து கோவிலாக இருந்தாலும் அங்கே இருக்கிற சுற்றிப்பட்டு 18 தாலுக்காக்கும் இந்த கோவில் தான் பெரிய கோவில். இன்றைக்கி ஜனவரி 1ன்றதால செம்ம கூட்டமாக இருந்ததுங்க. போகும்போது கிராமத்து ஆளுங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்கள் பூர்வீக ஊரும் இதுதான். இந்த கோவிலை பற்றிய அரிய தகவல் உங்களுக்கு தெரிந்தாலோ இல்லை இந்த தகவல் உங்களுக்கு பலன் அடித்தாலோ எங்களுக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். பை பாய்.